திரு அண்ணாமலையிலே கார்த்திகை தீப மகோத்சவமானது 24/11/2022 திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. இரண்டாம் நாள் கொடியேற்றத்திற்கு இரண்டாம் நாள் அற்புதமான விக்ன லிங்கேஸ்வர மகிழ்ச்சி கிரிவலம் ஆற்றுகின்றார். அதனுடைய விவரங்கள் விளக்கங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். தலையிலே மனிதர்கள் தங்களுடைய தீய செயல்களாலும் தீய சொற்களாலும் தீய எண்ணங்களாலும் எண்ணற்ற பல கோடி சாபங்களை அடுக்கடுக்காக தினமும் சேர்த்து கொண்டே வருகின்றார்கள். அதர்ம காரியங்களை பூமியில் செய்வது, மது, சூது, பெண் ஆசை கொண்டு பூமியில் வாழ்வது, கசிவு நீரை கடலில் கலக்க செய்வது, தவறான நீர்களை கடலிலே கலக்க செய்வது, புண்ணிய நதிகளிலே ஆற்று மணல் திருடுவது, நிலத்தை 100 அடிக்கு மேல் தோண்டி போர்வெல் என்பது, குடிநீர் என்பது, குழாய் நீர் என்பதை எடுப்பது, சுருட்டு புகை பிடித்து அக்னியை காலால் மிதித்து இம்சை செய்வது, இப்படி இது போன்ற பெரும் பாவ செயல்கள் அனைத்தும் பெரும் சாபங்களாக வந்து நம்மை கண்டிப்பாக தாக்கும். இதற்கு நம் குழந்தைகளும் சந்ததிகளும் இதை சந்தித்து அவதிப்பட்டுத்தான் தீர வேண்டும். அவதிப்படுவார்கள். எதிர்காலத்திலே சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட பாவம் மூட்டையாக அழித்து விட்டு போவது சரியா என்று யோசித்து பாருங்கள். இந்த அனைத்தும் பூமாதேவி சாபங்களாக நம்மையும் நம் தலைமுறைகளையும் வாட்டி வாட்டி வதைப்பார். நதிகளையும் ஆறுகளையும் அழித்து பல கோடி கட்டிடங்கள் கட்டுவதால் வரும் சாபத்தை இக்கட்டிடங்களில் குடிபுகும் அனைத்து குடும்பங்களும், எத்தனைப்பட்ட குடும்பங்களும் இவர்களுக்கு இந்த சாபங்கள் அப்படியே வரும். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், அடுக்குமாடி கட்டிடம் எப்படி கட்டுகின்றார்கள். அந்த இடத்தில் புகும் பொழுது அதுவரை சந்தோஷமாக இருந்த எத்தனையோ குடும்பங்கள் வாடி வதங்கி கடங்கார்களாக ஆகி ரோட்டில் நிற்கின்ற கதி வருகின்றது. காரணம், இப்படி யாரோ செய்த தப்பாக இருந்தாலும் அதில் ஈடுபட்ட அனைத்தும் நம்மை தாக்குகின்றது. நதிகளை நாடி வாழும் சர்ப்பங்களும் இன்னும் பல உயிர் இனங்களும் அழிந்து வருவதால் நாகதோஷத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட கொடிய பாவ செயல்களின் விளைவாக பித்ருக்களின் ஆசைகள் அடியோடு இல்லாமல் அதில் குறைகள், அதாவது விக்னங்கள் ஏற்படுகின்றன. இதனால் பெரும் சாபங்களும் துன்பங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உருவாகி கொண்டே அது மலை போல வந்து சேருகின்றது. இதனால் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களும் தீவினையிலேயே முடிகின்றன. இப்படிப்பட்ட பாவ செயல்கள், பாவ சூழலிலிருந்து வெளிவர விழைபவர்களுக்கு, ஆசைப்படுபவர்களுக்கு இந்த 25/11/2025 செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வருகின்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கின்ற நல்ல நாள். ஆனால் இந்த தவறை யாரும் செய்ய விடாதீர்கள். அவர்களுடைய நட்பும் ஆபத்தானது. கிரிவல பலன் என்ன? இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற கிரிவலத்தின் பெரும் பலனாக இவ்வாறான பஞ்சபூத தோஷங்களில் இருந்து வெளிவருவதற்கு ஸ்ரீ விக்ன லிங்கேஸ்வர மகரிஷி என்கின்ற அற்புதமான சித்தருடைய துணை நமக்கு வருகின்றது. ஆனால் மீண்டும் இப்படிப்பட்ட தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது. 25/11/2025 கிரிவல முறை திரு அண்ணாமலை கிரிவல சாலையிலே பூமி பூஜை செய்வதற்கு ஏற்றாற்போல் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பசுஞ்சாணம் கொண்டு சுத்தம் செய்து மாக்கோலம் அரிசி மாவு குழம்பிட்டு செம்மண் பூசி இடத்தை சுத்தம் செய்யுங்கள். இளநீர் பன்னீர் திட்டங்கள் கொண்டு 108 1008 முறைக்கு கூறப்பட்ட காயத்ரி மந்திரம் ஜெபித்து சத்தங்கத்துடன் அர்க்கியம் விட்டு வழிபட்டு மேற்சொன்ன முறைகளில் கிரிவலத்தை தான தர்மத்துடன் செய்து எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா என்று இடுக்குப்பிள்ளையாரையும் தரிசித்து நந்தி முகத்திலிருந்து உள்ளே சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்யுங்கள். தொடர்ந்து 3ஆம் நாள் கிரிவலம், அதாவது 26/11/2020 புதன்கிழமை சுந்தரானந்த ஹேரம்ப மகரிஷி கிரிவலத்தினுடைய மகிமையை பார்க்கிறோம்.